Hello coders, welcome back to React tutorials. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ரியாக்ட் ரவுட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸை பார்த்து நம்ம ரியாக்ட் ரவுட்டரை இன்னும் நல்லா பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவுட்டர் கான்செப்ட் வச்சுருக்கோம். இங்கே கான்டாக்ட் அபவுட் ஹோம் அப்படின்னு செட் பண்ணிட்டோம். சம்திங் இப்போ நீங்கள் வந்து இங்கே கான்டாக்ட் ಮಾಡೋது பதிலாக அந்த டீயை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போய் அந்த பேஜை ஆக்சஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கான்டாக்ட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து எனக்கு பேஜில் எதுவுமே ஷோ ஆகாது. சரி, என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த பேஜுக்கு எதுவுமே செட் பண்ணலை. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன வரணும்? இப்போ இங்கே நம்ம கான்டாக்ட் அப்படிங்கிற நம்ம ஒரு இது வந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக இங்கே எரர் வரணும். நமக்கு வந்து கான்டாக்ட் அப்படின்னு வரக்கூடாது. அபவுட் கான்டாக்ட் கிளிக் பண்ணும்போது நமக்கு எதுவும் வரல. பட் இப்படி இங்கே தவறான யூஆர்எல் இப்போ இங்கே கான்டாக்ட்டுக்கு பதிலாக ஓகே கண்ட்ரோல் சார் இப்படி நான் தவறாக என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா இங்கே வந்து வெறும் பேஜ் வந்துடும். அதாவது எம்டி பேஜ் வந்துடுது. அப்படி நமக்கு வரக்கூடாது. இப்படி வந்து தவறான பேஜை கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும்னா அந்த இடத்துல பேஜ் நாட் ஃபவுண்ட் ரிட்டன் டு ஹோம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வரணும். அதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். மிஸ்ஸிங் அப்படின்ட்டு மிஸ்ஸிங் டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம சொன்ன இதை அப்படியே வச்சிடலாம் நம்மளோட கண்டென்ட்டை. என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு H1ல பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு வச்சுட்டேன். அதுக்கு அடுத்து ஒரு லிங்க் செட் பண்ணிக்கிடுவோம். லிங்க் வந்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் ஆயிரும். அதில் வந்து ரிட்டன் டு ஹோம் அப்படின்னு செட் பண்ணிட்டேன். ஓகேவா? இங்கே வந்து டூவில் வந்து நான் ஸ்லாஷ் கொடுத்துக்கிறேன். நமக்கு வந்து ஹோம் வந்து ஸ்லாஷில் தானே இருக்குது. இங்கே வந்து ஸ்லாஷில் 2ன்னு கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அப்படின்னு இருக்கு. வந்து ஓகே கான்டாக்ட் நம்ம கான்டாக்ட்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கான்டாக்ட் கரெக்டாக சேவ் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு ரவுட் கிரியேட் பண்ணுறேன். இன்னொரு ரவுட் கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன வைக்கேன் அப்படின்னா வந்து இந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஸ்டார் அப்படின்னு வச்சேன். ஸ்டார்னால் என்ன பண்ணணும்னா அதாவது நம்மகிட்ட இதில் மேலே இருக்க ரவுட்ஸில் இல்லாத ரவுட் வரும்போது எனக்கு இந்த காம்பனண்ட்டை காட்டிடு அப்படிங்கிறது அர்த்தம். மேலே நமக்கு இல்லாத ரவுட் வரும்போது நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த காம்பனண்ட்டை ஆக்சஸ் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்களா நம்ம வந்து ஹோமுக்கு போய்க்கிடுவோம். ஹோமில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு ஸ்லாஷ் ஹாய் அப்படின்னு போடுறோம். இப்படி வந்து நமக்கு ஒரு ரவுட் வந்து ஆக்சுவலாக கிடையாது. இந்த ரவுட்டை நம்ம வந்து கால் பண்ணுறோம். கால் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே பார்த்தீங்களா பேஜ் நாட் ஃபவுண்டு ரிட்டன் டு ஹோம் அப்படின்னு நமக்கு வந்து கமெண்ட் வந்துட்டு. இந்த இடத்துல நம்ம ரிட்டன் டு ஹோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா நம்ம ஹோமுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயிடுது. ஓகேவா? ஒரு மிஸ்ஸிங் பேஜ், அதாவது நீங்கள் நிறைய வெப்சைட்டில் பார்த்துருக்கலாம், கிட்டப்பில் பார்த்துருக்கலாம், அந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி பேஜ் நாட் ஃபவுண்ட் எரர் வந்து வரும். இதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பக்காவாக பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இப்போ நிறைய யூஆர்எல்ல பார்த்துருப்போம். இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் 1 இந்த மாதிரிலாம் இருக்கும் யூஆர்எல். இந்த மாதிரி யூஆர்எல் இருக்கும்போது அந்த யூசருக்குள்ள இது வரும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த கான்செப்டை இப்போ பார்க்கலாம். யூசர் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த 1 நம்பர் யூசர், செகண்ட் நம்பர் யூசர் அவங்கலாம் எப்படி ரவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே கோடர்ஸ், நம்ம வந்து யூசர் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கு ரவுட் செட் பண்ண போகிறோம். ஓகே யூசர் டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னு வச்சாச்சு. RFCயில் நம்ம யூசர் அப்படிங்கிற ரூட் கிரியேட் பண்ணிட்டோம். காம்பனன்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் காம்பனன்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ரவுட் செட் பண்ணணும். app.jsல போய் ஒரு ரவுட் செட் பண்ண போகிறேன். என்ன செட் பண்ண போகிறேன்? யூசர் அப்படின்னு செட் பண்ணிட்டு அந்த காம்பனண்ட்டை செட் பண்ண போகிறேன். காம்பனண்ட் வரும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா காம்பனண்ட் வந்து இம்போர்ட் ஆயிரும். இல்லை நீங்கள் மேனுவலாக இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் இம்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து அதுக்கு ஒரு லிங்க்கும் செட் பண்ணிக்கிடும். அப்போ தான் நம்ம யூசருக்கு வந்து போக முடியும். அதுக்கு ஒரு லிங்க் செட் பண்ண போகிறோம். இங்கே வந்து யூசர் அப்படின்னு செட் பண்ணிக்கிடும். ஸ்லாஷ் யூசர் வச்சுருக்கோம். அதுக்கு நம்ம லிங்க் நேமும் யூசர் அப்படின்னு செட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ போய் நம்ம வெப் பேஜை பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா யூசர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. யூசரை நான் கிளிக் பண்ணுறேன். யூசர் அப்படின்ட்டு வருது. ஓகேவா? நான் யூசரை கிளிக் போது யூசர் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் வருது. வந்து அதுக்கப்புறம் யூசருக்கு அப்புறம்
ஓகே. இப்ப நமக்கு யூசர் பேஜ் வந்துட்டு, ஸோ நம்ம என்ன கான்செப்ட் யோசிச்சோம் அப்படின்னா, இங்க யூசருக்கு அப்புறம் ஒரு நம்பர் போடுறோம் எல்லாம். அது வந்து நம்ம ஐடி அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. ஸோ அப்பம்போது நமக்கு வந்து ஒரு ரவுட் வரும். ஸோ அப்போ வந்து அந்த ரவுட்டுக்கு வந்து நம்ம கரெக்ட்டா இப்ப நம்ம யூசர் 1 அப்படின்னு போட்டோம்னா, இங்க யூசர் 1 அப்படின்னு வரணும். ஸோ ஓகேவா? ஸோ அது வந்து எப்படி பண்றது? அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் நடத்தின அந்த ரவுட் கான்செப்ட்லாம் புரியலன்னா, மறுக்கா நம்ம அந்த ரவுட் வீடியோ வந்து நல்லா 2, 3 வாட்டி ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த ரவுட் கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்க மறுக்கா ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்ட்டா வரும். ஸோ ஓகேவா? ஸோ இப்ப வந்து நம்ம வந்து அந்த கான்செப்ட்ட போவோம். ஸோ ஓகே. இப்ப நம்ம இங்க ஒரு ரவுட் கிரியேட் பண்ணணும். யூசருக்கு கீழ யூசருக்கு அப்புறம் ஐடி வந்துச்சுன்னா, அத நம்ம ஐடிய வந்து எப்படி செட் பண்றது அப்படின்னா, இந்த யூசருக்கு அப்புறம் ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு கோலன் வைக்கணும். ஓகேவா? கோலன் வச்சுட்டு ஐடி அப்படின்னு குடுத்துட்டோம். ஐடின்னு குடுத்துட்டோம்னா, இங்க நம்ம வந்து என்ன குடுக்கணும்னா, இதுக்கு வந்து புதுசா ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணிருவோம். அதாவது யூசர் டீடைல் அப்படின்ட்டு. யூசர் டீடைல் டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஓகேவா? யூசர் டீடைல் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஆர்இஎஃப்சி எப்பயும் போல போட்டாச்சு. என்ன வித்தியாசமா வந்திருக்கு. ஓகே. நம்ம வந்து எரேஸ் பண்ணிட்டோம் போல. ஓகே. இங்க வந்து ஹெச்1 போட்டுக்கிட்டோம். ஹெச்1ல யூசர் டீடைலை இங்க வச்சாச்சு. ஸோ இங்க இடத்துல இந்த காம்போனன்ட் என்ன வச்சிருந்தோம்னா, யூசர் டீடைல் அப்படின்னு வச்சிட்டோம். ஸோ இப்போ போய் நம்ம யூசர் பேஜ்ல இப்போ போய் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிடுவோம் வந்துட்டான்னு. ஸோ யூசர், கான்டாக்ட், அபவுட், ஹோம் எல்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ யூசர் பேஜ் போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க வந்து 1 அப்படின்னு கொடுங்க. இப்போ என்ன வருது அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஸோ நம்ம அப்ளிகேஷன் ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். இல்லைனா என்ன எரர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போயும் பேஜ் நாட் ஃபவுண்ட் தான் வருது. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இப்போ வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே கோடஸ். நான் வந்து எரரை கண்டுபிடிச்சிட்டேன். நான் வந்து இங்கே ஒரு கோலன் போடணும்னு சொன்னேன். நம்ம அதை போடவே இல்லை. ஸோ கோலனை போட்டு சேவ் பண்ணிக்கிடுவோம். ஸோ அதனால தான் நமக்கு வந்து பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ போய் நம்ம ட்ரை பண்ணோம்னா பார்த்தீங்களா, யூசருக்கு அப்புறம் இப்போ போட்டோம்னா 3 போட்டோம்னாலும் யூசர் டீட்டெயிலே வருது. ஓகேவா? ஓகே. இப்போ நமக்கு இப்போ இப்படி வந்தால் நமக்கு செட் ஆகாது. நம்ம வந்து பேஜ் மொத்தமாக ரீலோட் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம யூசர்லேயே போயிட்டு யூசர் 1, யூசர் 2, யூசர் 3 அப்படிங்கிறத வச்சுக்கிடுவோம். ஓகேவா? சரி ஓகே. இப்போ நம்ம யூசர் பேஜ் இருந்தா இருக்கு. இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிடுவோமா? இங்கேயும் ஒரு ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணிடுவோம். இங்கே வந்து ஆர்டர் லிஸ்ட்டில் எல்ஐ எல்ஐயில் என்ன கொடுக்கணும்னா, நம்ம எப்போ போல இது வந்து லிங்க் தானே. ஸோ லிங்காக கொடுக்கணும். லிங்காக கொடுத்து யூசர் 1 அப்படிங்கிறத செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா, ஓகே 2 கொடுக்கேன். 2 கொடுக்கும்போது என்ன எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம வந்து அந்த நம்பரை அனுப்ப போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா டெம்ப்ளேட் யூஸ் பண்ணணும். பேக்டிக். ஸோ பேக்டிக் வந்து இப்படி டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. நம்ம கேர்லி பிரேசஸ் போட்டு அது உள்ள பேக்டிக் போடணும். பேக்டிக் போட்டுட்டு ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் நம்ம வந்து என்ன நம்பர் கொடுக்க போகிறோம், இங்கே வந்து 1. ஓகேவா? இது யூசர் 1 அப்படின்னு ஒரு 3 யூசர் வச்சுக்கிடும். நான் மறக்கா சொல்கிறேன் கோடர்ஸ். நம்ம வந்து எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் நமக்கு மறக்காது. ஸோ சின்ன தப்பு வரதான் செய்யும். அதை பார்த்து பயந்தோம்னா என்னன்னு செய்ய முடியாது. ஸோ எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 3 யூசர் இங்கே கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. யூசரில் சம்திங் எரர் என்னாச்சு அப்படின்னு நம்ம பேஜில் போய் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிடுவோம். என்ன எரர்னா எங்கள் லிங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். சரி லிங்க் வந்து இம்போர்ட் பண்ணலை. இம்போர்ட் லிங்க். ஓகேவா? இப்போ நமக்கு வந்துடும். ரிஃப்ரெஷ். ஓகே. ஓகே. நம்ம வந்து ஒரே எல்லையில் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டோம். அதை நம்ம தனித்தனியாக வச்சுக்கிடுவோம். எல்லையில் பேஸ்ட் பண்ணியாச்சு. இன்னொரு எல்லையில் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே கூட. இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்டர் லிஸ்ட் பக்காவாக பண்ணிட்டோம். ஓகே 1, 2, 3. இப்போ யூசர் 1 நான் கிளிக் பண்ண போகிறேன். யூசர் 1 இங்கே பார்த்தீங்களா, இங்கே 1 வந்துட்டா. இங்கே யூசர் டீடைல் வந்துட்டு மறுக்கா யூசர் போகிறேன். யூசர் 2 கிளிக் பண்ணால் இங்கே 2 வருது. யூசர் டீடைல் வருது. யூசர் 3 கிளிக் பண்ணுறேன். இங்கே யூசர் டீடைல் வந்து இங்கே 3 வருது. இது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த யூசரை கிளிக் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரியுதா? ஸோ எதை கிளிக் பண்ணாலும் யூசர் டீடைல்னே வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம எந்த யூசரை கிளிக் பண்ணுறோமோ அந்த யூசரோட ஐடி வந்து எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லுவேன். ஓகேவா? ஸோ வந்து இப்போ நம்ம வந்து எந்த பேஜ், இந்த யூசர் பேஜில் வந்து யூசர் டீடைலுக்கு இந்த ஐடி வந்து சென்ட் ஆகுது. ஸோ இந்த ஐடியை நம்ம யூஆர்எல் உங்களுக்கு புரியுத மாதிரியே சொல்கிறேன்.
ஓகே நம்ம யூசர் கோலன் ஐடி அப்படின்னு ஒரு பாத்துக்கு எந்த காம்பனண்ட் வச்சிருக்கோம்னா யூசர் டீடைல் அப்படிங்கிற காம்பனண்ட் வச்சிருக்கோம். ஸோ இந்த ஐடியை வந்து இந்த காம்பனண்ட்ல எப்படி வாங்கி அதை நம்ம பிரிண்ட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த ஐடி எந்த பாத்தில் கொடுத்துருக்கோமோ அதில் எந்த காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த காம்பனண்ட்ல மட்டும்தான் அந்த ஐடியை வாங்க முடியும், வேற எந்த காம்பனண்ட்லேயும் வாங்க முடியாது. ஸோ இப்போ யூசர் டீடைலுக்கு நான் போகிறேன். ஓகேவா, யூசர் டீடைலில் போயிட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கான்ஸ்ட் அங்கே நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா கோலன் ஐடி. ஸோ என்ன போடுறேன்னா ஐடி அப்படின்னு போடுறேன். ஐடின்னு போட்டு ஒரு ஹூக் யூஸ் பேரம்ஸ், இது வந்து ரியாக்ட் அவுட்டர் டோமில் இருக்க ஹூக். இந்த ஹூக்கை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இந்த ஐடியை வந்து எங்கே பிரிண்ட் பண்ணுறேன்னா இந்த யூசர் டீட்டெயிலுக்கு அப்புறம் யூசர் டீட்டெயில் ஆஃப் ஐடி அந்த இடத்துல நம்ம வந்து ஐடியை போட்டுறோம். ஐடி அப்படின்னு போட்டுட்டேன். ஓகேவா, இப்போ போய் நம்ம செக் பண்ணோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே யூசர் டீடைல் ஆஃப் 3 அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் யூசர் 1 கிளிக் பண்ணோம்னா யூசர் டீடைல் ஆஃப் 1, இங்கே வந்து யூசர் 2 கிளிக் பண்ணோம்னா யூசர் டீடைல் ஆஃப் 2. ஓகேவா, இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஒரு ஐடியை வச்சு ரவுட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த 2 3 தான் கொடுக்கணும் அப்படிங்கிற கணக்கெலாம் இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் 2 எடுத்துட்டு என்ன கொடுக்க போகிறேன், கேஎல் அப்படின்னு கொடுக்கேன். ஸோ இப்போ நான் என்ட்ரு பண்ணேன்னா என்ன ஆகுறதுன்னா கேஎல் அப்படிங்கிறது வந்துட்டு. ஓகேவா, ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கோமோ அது இங்கே வந்து பிரிண்ட் ஆயிரும். இப்படி தான் ஒரு ரவுட்டை இப்படி ரவுட் பண்ணணும். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம என்னென்ன கான்செப்ட் பார்த்தவங்க இன்னொரு உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ரியாக்ட் கான்செப்ட் ரவுட் கான்செப்ட் வந்து ரியாக்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இதை பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு மறக்காம நான் வந்து இந்த ஸ்டார் கான்செப்ட்லேருந்து சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் உள்ளதை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணலன்னா ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிஸ்ஸிங் பேஜ் செட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார் வச்சோம். ஸோ அதாவது நம்மகிட்ட இல்லாத போடும்போது டெமோ பண்ணி காட்டுதான். இப்போ வந்து நமக்கு யூசர் அப்படின்னு ஒரு பாத் வந்து இருக்குது. யூசர்ஸ் அப்படின்னு ஒன்று இல்லை, நான் அதுக்கப்புறம் 3ன்னு போடுறேன். யூசர்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இப்படி வந்து நம்மகிட்ட இல்லாத பாத் வந்து யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரணும். ஸோ அதுக்காக அந்த மிஸ்ஸிங் காம்பனண்ட் கிரியேட் பண்ணி இப்படி பண்ணணும். ஸோ ஓகேவா, ஸோ ஓகே, அடுத்து யூசர் காம்பனண்ட் கிரியேட் பண்ணால் அது நார்மலாக கிரியேட் பண்ணுறது தான். ஸோ அதுக்கப்புறம் யூசருக்கு அப்புறம் ஒரு ஐடியை வச்சு ஒரு சிங்கிள் யூசரை மட்டும் நம்ம தேவை. அதாவது யூசர் பேஜில் வந்து நம்ம மொத்த யூசர்ஸ் வந்து இருப்பாங்க. எனக்கு வந்து அந்த ஒரு ஐடியை வச்சு நான் செட் பண்ணுவேன். எனக்கு அந்த சிங்கிள் யூசர் மட்டும் தான் தேவை. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வந்து ரவுட்லேயே வந்து ஒரு ஐடியை வந்து சென்ட் பண்ணி அதை வந்து அந்த காம்பனண்ட்டில் வாங்கி அந்த யூசரோட டீட்டெயில்ஸை ஷோ பண்ணுறேன். அதுக்கு பார்த்து வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து எந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க் வந்து டேரெக்டாக டபுள் கோர்ஸில் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக கேலிபிரேசஸ் கொடுத்து அதில் டெம்ப்ளேட் டைட்டில் கொடுத்து அது உள்ள நம்ம வந்து அந்த ஐடியை வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். அது வழியாக யூசர் டீட்டெயிலில் வந்து அந்த ஐடியை வந்து ஆக்சஸ் பண்ணி ஸோ இந்த வந்து நான் வந்து பாத்தில் வந்து ஐடி அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இங்கே ஐடின்னு கெட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கொடுக்கீங்களோ அந்த நேமில் தான் இங்கே கெட் பண்ண முடியும். அதாவது இங்கே என்ன ஆக்சுவலாக பண்ணியிருக்கேன்னா ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஓகே, இங்கே ஐடியை வாங்கி இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ரவுட் கான்செப்ட் இவ்வளோ தான் கோடர்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரெக்ட் ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். கரெக்ட் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னா கிரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலிட். ஓகே, ஒரு ஏபிஐ வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏபிஐ ஏற்கனவே நம்ம வந்து ரீட் ஆப்ரேஷன் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது 2 வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏபிஐ ஃபெச்சிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து நான் டீச் பண்ணியிருப்பேன். அதுதான் ரீட் ஆப்ரேஷன். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை, நான் மறக்காம அதை சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இந்த ரவுட்டிங் கான்செப்ட் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ரவுட்டிங் கான்செப்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் ஏதாவது டவுட்னா எனக்கு பிங் பண்ணுங்கள், மெசேஜ் பிங் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியர் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே கோடர்ஸ், நெக்ஸ்ட் கரெக்ட் ஆப்ரேஷன்ஸை நம்ம மீட் பண்ணலாம். பாய்.